நல்லாச்சு. சிவப்பு கொய்யா இருக்குதான்னு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷான கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஒரு 10 நாள் ஆச்சு வந்து, கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், சூப்பர். ஒரு பழம் சூப்பருங்க. ஒன்று பிடிஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு நல்ல சிவப்பானதாக இருக்கான்னு பார்ப்போம். வேறு எதுவும் பாருங்கள். இது நல்லா காய் தான், நல்லா ராய் பிடிங்கலாம், பிடிங்க வச்சலாம். ஓகே, 2 குட். பழமாக விழுந்து கிடக்கா. கிள்ளி பார்க்கணும் அதை. சூப்பருங்க. படிச்சோன்னா சோப்பாக இருக்கும் பாருங்கள். ஏங்க சூப்பர் இனிப்பாக இருக்குது. நல்ல பழம். நல்ல பழம் படுத்த சிவப்பாக இருக்கும் பழமே. சோப்பு கொய்யா, ஒரே ஒரு கொய்யா மட்டுங்கிட்டு இருக்குது. வீட்டு கொய்யா தோட்டம் வாழைக்குள்ள நிறையா இருக்குது. இந்த ஒரு கொய்யா மட்டும் தனியாக இருக்குது பாருங்க. சூப்பருங்க. சூப்பர் சோப்பாக இருக்குது பாருங்கள். சூப்பர் பழங்க. அதெல்லாம் சூப்பரானு கிடச்சிச்சுங்க. இது ஒரு காய். 2 நாள் கழிச்சு அடுத்த வாரத்துக்கு ஓகே பண்ணலாம். சூப்பராக பாருங்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். சில கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து கிடத்தாலும் நல்லா பழமாயிட்டா உதிர்ந்து விழுந்துடும். மழை பெஞ்சிருக்கு, அதனால் பரவாயில்ல. வெட்டி பிடுங்குற அளவுக்கு தான் இருக்குது, உயரமாக இல்லை. கீழே எதுவும் பழம் இல்லை. காய் நிறையா இருக்குது. பிஞ்செல்லாம் விட்டுருக்கு. அடுத்த வாரத்துக்கெல்லாம் காய் இருக்கு, வந்தோம்னா அப்படி சாப்பிடுறதுக்கு சூப்பர் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டு. பிஞ்சு பாருங்கள், சூப்பர். நல்லா கொய்யா காய்க்குது, நவாப்பழமும் காய்க்குது. இப்போ ஊருக்கு வந்தோம்னா, வீக்கெண்டில் ஊருக்கு வந்தோம்னா நல்லா நவாப்பழம் கொய்யா சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் பாருங்கள். வாழை கொய்யா வந்து முதல்ல கவாத் பண்ணி விடுவாருங்க அண்ணன். இப்போ விடலை, கவாத் பண்ணி வெட்டி விட்டால் பக்கத்துலேயே படர்ந்து காய்க்கும். இப்போ கவாத் பண்ண விட்டுட்டார் வாழைக்குள்ளே, வேறு உயரமாக போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் மணன். தேங்க்ஸ்.